Mom app die phone line dan up Svinga. இந்தியா ஒன்றும் ஏழை நாடு இல்ல அறிவு. அதோட செல்வத்தை எல்லாம் மக்கள் கருப்பு பணமா பதிக்க வச்சிருக்காங்க பாரு. ஸ்டேட் சைடுக்கு 26 கோடி, வெங்கடேஷ் சைடுக்கு 23 கோடி, செகலுக்கு 18 கோடி. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் ஆக்ஷன் வேற நடந்திருக்கு. நம்மளோட அனாலிசிஸ் எல்லாம் எப்படி அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீமா மங்களகரமா ரெட்ல இருந்து ஆரம்பிப்போம். வேற யாரும் இல்ல, நம்ம ஆர்சிபி தான். ஆர்சிபி இந்த சீசன் நல்லாவே இருக்காங்க. நல்லா பேசும் புவி, ஹேஸ்லுட், குணால் பாண்டியா, ஃபில் சாட்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பேசு. பட் எனக்கு ஒன்னே மட்டும் புரியல, எதுக்கு வில் ஜாக்ஸுக்கு ஆர்டிஎம் பண்ணல? ஒருவேளை இருக்குமோ? அடுத்த டீம் எல்எஸ்டி. இந்த மாதிரி ஒரு மலுமட்ட டீமை நான் பார்த்ததே கிடையாது. டிசி பண்ட்டுக்கு வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டான். அவன்கிட்ட பர்சன் மட்டும் கம்மியா இருக்கு. இவன் என்ன பண்றான், ஒரு 25 கோடி சொல்லிட்டு இருக்கணும். இவன் ஸ்ட்ரைட்டா 27 கோடி தூக்குறாரு. மில்லர் ஸ்பின் கண்டிஷன்ல எந்த அளவுக்கு ஆட போறான்னு தெரியல. ஃபாஸ்ட் பாலிங் மட்டும் வீக் ஏற்ற மாதிரி இது, மத்தபடி எல்லாமே நல்ல பிக்ஸ் தான். ஆனா உண்மையை சொல்லணும், நேரா ரேலி மாஸ்டர் மைண்ட் தான். சைலண்டா அப்படியே யாருக்கும் தெரியாம வந்து சரியான ஸ்குவாட் எடுத்துட்டாரு. வாஷி, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், அப்புறம் வேற ரபாடா, பட்லரு, சரியான ஸ்குவாட். சீரியஸ்லி எல்லாமே ஒட்டி பிக்ஸ். என்ன கேப்டன்சி மட்டும் கரெக்டா பண்ணா போதும். நான் அது மாதிரி சொல்றேன், ஜிடி தான் கப் இந்த வாட்டி. அடுத்த டீம் டிசி. ஆனா உண்மையா சொல்லலாம், டிசி மஜா பண்ணிட்டான். எடுத்து எல்லாமே ஒத்தி பிக்ஸ். மிச்சல் ஸ்டார்க்கு, நட்ராஜனு, கேஎல் ராகுல், டுப்ளசி, ஃப்ரேசர் மெக்கலுக்கு எல்லாமே நல்ல பிக்ஸ். குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இவனோட 11 பார்த்தா லைட்டா பயமா இருக்குது. பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு? அடுத்த டீம் ஆர்ஆர் எடுத்த நிறைய பிக்ஸ் நல்ல பிக்ஸ் தான். வந்து அசரங்கா, தீக்ஷனா எல்லாமே நல்ல பிக்ஸ் தான். ஆனா எனக்கு பினிஷிங் மட்டும் லைட்டா வீக்கா இருக்க மாதிரி இருக்குது. ஹெட்மேர் நம்பி ஒரு ஃபுல் சீசன் போறது நாட் அ குட் ஐடியா. ஹெட்மேர் ஃபார்ம்ல இருந்தா ஓகே, ஃபார்ம்ல இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனுக்கு இதுல வேற 12 கோடி கொடுத்து ஆர்ச்சர் வேற எடுத்துக்காங்க. ஆர்ச்சர் ஒரு சீசன் ஃபுல்லா ஆட மாட்டான். அடுத்த டீம் கேகேஆர். ஸ்டில் எனக்கு புரியவே இல்லை, வெங்கடேஷ் ஐயருக்கு எதுக்கு 23 கோடி? மேபி வெங்கடேஷ் ஐயரை கேப்டனா பார்க்கலாம் என்னன்னு தெரியல. அவனை ரிட்டைன் பண்ணா கூட தெரிஞ்சு ஒரு 5 கோடி கம்மியா தான் இருந்திருக்கும். அந்த 5 கோடி சேவ் ஆயிருக்கும், மற்ற பிளேஸ் எடுத்துருந்தான். பட் வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி ஓவர் பிரைஸ் தான். ஆனா உண்மையில குட் பாஸ் பாவம் சொல்ல போனா மற்ற டீம் இருந்தா கூட அவன் சான்ஸ் கிடைச்சிருக்கும், எல்லா மேட்சும் ஆடி இருக்கும். இங்க வந்து அவனுக்கு சான்ஸும் கிடைக்காது. எப்படியும் டிக்காக்கு தான் ஆடுவான். பாவம் டெய்லி அவன். அப்படி எல்லாமே நல்ல பிக்ஸ் தான். நாக்காக்கு எதுக்கு 6 கோடி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவருக்கு ஒரு பீமர் போடுவான், அது அப்படியே வீடியோ போறானுங்க. நாக்கேத்தோட மீதி எல்லாமே நல்ல பிக்ஸ் தான் தெரிஞ்சு. அடுத்த டீம் எஸ்ஆர்ஹெச். ஓ மேன், என்ன ஸ்குவாட் அப்பா! இஷான் கிஷான், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், அடன் சம்பா, அபினவ் மோனகோன்னு சொல்லிட்டு எல்லாமே மொரட்டு பிக்ஸ். இதுலயும் இவங்ககிட்ட பைசா வேற கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் எல்லாமே மொரட்டு பிக்ஸ். ஆனா எடுத்தது எல்லாமே ஒத்தான பிக். 2020 மும்பை ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த கடப்பார பேட்டிங் லைனப் வச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி பட்லர் வேற எம்ஐ கூட எப்ப மேட்ச் ஆனாலும் கண்டிப்பா அடிப்பான். இப்ப இஷான் கிஷன் வேற வெளியே போயிருக்கான். அவனும் அந்த காண்டை வச்சு இனிமேட்டு எம்ஐ பழக்க போறான். அடுத்த டீம் பஞ்சாப் எடுத்தது எல்லாமே நல்லா பிக்ஸ் தான். சீரிஸ் எல்லாமே நல்லா பிக்ஸ் தான். பட் எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டு. செகல், ஸ்ட்ரேயஸ் ஐயர், ஹர்ஷிப் சிங் எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். மற்றபடி டீம் நல்ல பிக்ஸ். நான் வந்து கரெக்டா வந்து அண்ணாலே போதும், கண்டிப்பா இந்த பிளே ஆஃப்ஸ் வந்துருவானுங்க. இந்த பிளே ஆஃப்ஸ் வருவாங்க எனக்கு தோணுது. ஸ்ட்ரேயஸ் ஐயர் வேற கேப்டனா வந்திருக்கான், பார்க்கலாம். அடுத்த டீம் சிஎஸ்கே இத்தனை வருஷம் பண்ண ஆக்ஷன்ல ஐ திங்க் ப்ராபப்லி தான் பெஸ்ட். சீரியஸ்லி ராகுல் திரிபாதி நம்பர் 3 சரியான ஸ்டீல். அதுவும் 3 கோடியே நம்ம தான் நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி, சாம் கரன், நூர் அகமது, தீபக் கூடா, விஜய் சங்கர், அஸ்வின் மட்டும் மேபி கொஞ்சம் ஒரு கோடி எக்ஸ்ட்ரா பைசா, 1 or 2 crores எக்ஸ்ட்ரா பைசா இருக்கலாம். பட் சீரியஸ்லி யாரும் ஒர்த்தான பிக்ஸ். ரைனா ரிப்ளேஸ் பண்ணா ஒரு பேட்ஸ்மேன் இதுவரை கிடைக்கவே இல்லை அவனுக்கு நம்பர் 3. ஃபைனலி ராகுல் திரிபாதி மாட்டிக்கிட்டான். ராகுல் திரிபாதி எல்லாம் சரியான பேட்ஸ்மேன். அவன் இத்தனை வருஷம் ஃபார்ம்ல இல்லை, அதனாலதான் அவன் அந்த அளவுக்கு ரேடார்ல இல்ல. சென்னைக்கு வந்து இந்த திருப்பி கம்பேக் கொடுப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எப்பவுமே வந்து எம்ஐ தான் வந்து ஆக்ஷன்ல ஆக்டிவா இருப்பானுங்க, சென்னை வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த அப்படியே ஆப்போசிட். சிஎஸ்கே ஆக்டிவா வந்தாங்க, எம்ஐ அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரத்துல இவங்க டிவில காட்டவே இல்லையா, சரி இவங்க வீட்டுக்கு எதாவது கிளம்பி போயிட்டாங்க போல நினைச்சிருந்தேன். பார்த்தா அவங்க உட்காந்துக்கிறாங்க, ஆனா எதுவுமே பண்ணவே இல்லை. என்னதான் இவங்க சும்மாவே இருந்தாலும் எடுத்தது எல்லாமே ஒர்த்தான பிக்ஸ். சீரியஸ்லி அவங்க எடுத்த பிக்ஸ் எல்லாம் பாருங்களேன். வில் ஜாக்ஸ், சாண்ட்னர், அல்லா கசன்பர், போல்ட், தீபக் சகர், மும்பையோட பவுலிங் லைன் பட்டு பாருங்களேன். பவர் பிளே போடுறதுக்கு தீபக் சகர், போல்ட், ஹர்திக் பாண்டியா, பும்ரா. டெத்துல போடுறதுக்கு போல்ட், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர் டெத்துல அடிவாங்களாம். பட் பும்ரா, போல்ட் சரியான லைன் அப்ஸ். சீரியஸ்லி இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி மாவன நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. அவ்வளவுதான் கைஸ், தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஆக்ஷன் அப்போ கரெக்டா ஒரு வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே அவன் காப்பாத்திட்டேன். 1 மாசம் எந்த ஒரு வீடியோ போடாம ஆக்ஷன் அப்போ கரெக்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த எப்போ வீடியோ போடுவோம் எனக்கே தெரியாது.
போட்டா பாருங்க, போடலனாலும் பழைய வீடியோஸ் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. சரி, உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இங்க பாரு, வான்கிற பிச்சு நியூ பால் எல்லாம் ஸ்விங் ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்த